ஹாய், சண்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு நான் வந்து 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அது நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். பாப்பா இந்த ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக செகந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. நாமே நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா பாருங்கள் செவந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காக. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி 2 ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வெங்காயம், 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன் 1/2 kg மட்டனுக்கு. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரும். தக்காளி பழம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 பாக்கெட். மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன்.
மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். பாருங்க, 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதால் 1 கப்பு ரைஸ் எடுத்தால் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 சேர்த்துக்கலாம் ரைஸ். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே நான் வந்து ஒரு லெமன் பழம் பொழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டலையா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கொதிக்குது. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சாப்பாடு வந்து தம் கட்டிடலாம். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்க, அரிசியும் தண்ணியும் சேமாக லெவலாக இருக்குது பாருங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய். இந்த பக்கம் பாருங்கள், தவா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி தம் கட்டி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாப்பாடு தம் கட்டியாச்சு. இது மேலே வெயிட்டுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு கேஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் கட்டிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகட்டும். என்ன பண்ணுற? தயிர் பிடிக்குமா உனக்கு? சரி, பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சாதம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்திருக்கு. பாருங்க, சாதம் நல்லாவே வெந்துடுச்சு. என்ன எப்படி பிரியாணி நல்லா இருக்கா தம்பி? பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன பிரியாணி அப்பா தானே சாப்பிடலாமா?
நீ போய் சாப்பிட்றியா? நல்லா இருக்கா? கறி வெந்திருக்கா? கறி வெந்திருக்கா? இங்கே பாருங்க, மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை. வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. சண்டே ஸ்பெஷல் நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். ஓகே.